இன்னைக்கு காலையில மழை வரதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. தம்பி அனுப்பிவிட்டு வந்ததுமே நாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு குட்டீஸ் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். சரி மிஷின்ல துணிய போடலான்னு போறேன். நல்லா காத்தடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்ல மழை பெஞ்சுச்சு. சரி நல்ல பயங்கரமான மழை இருக்கு. இன்னைக்கு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த தேவையில்லைன்னு கொஞ்ச நேரத்திலேயே மழையும் நின்னு போச்சு. சைடுல பார்த்தா கோவமா தான் என்னையவே பார்த்துட்டு இருந்துச்சா. வீட்ல கொய்யாப்பழம் இருந்துச்சு. அத கட் பண்ணி குடுத்தோனே நல்லா சாப்பிட்டுருச்சு. அது மாரி கொஞ்சம் வடிச்ச தண்ணி இருந்துச்சு. அதையுமே குடுத்தேன். நல்லா குடிச்சிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீன்கார அண்ணனும் வந்துட்டாரு. அதுவும் நமக்கு பிடிச்ச கவள மீன் இருக்குன்னு சொன்னாரா, சரி இந்த கிளைமேட்டுக்கு மீன் குழம்பு சூடா சாப்பிடுறதுக்கு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனை வாங்கி ஃப்ரிட்ஜில போட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்க்க, கொஞ்ச நேரம் தம்பிட்ட விளையாடணும். பொழுதே போயிருச்சு. ஈவினிங் போல தம்பியும் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அதோட சரி காஃபி போடலாம் அப்படின்ட்டு அப்படியே அடுப்புல பாலை ஊத்தி போட்டு இந்த டீ தூள், காஃபி தூள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா, அத குட்டி குட்டி ஜூஸ் பாட்டில்ல கொட்டி வச்சிருந்தேன். அது நல்லா இருந்துச்சு பார்க்கும்போதே ரொம்ப கியூட்டா. எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்க. கொஞ்சமா பூண்டு தோல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். ஆல்ரெடி நம்ம பூண்டு தோல்லாம் போட்டு முட்டைலாம் வைக்கிறோமா, அதுலயும் போட்டு முட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே காஃபி எல்லாம் போட்டு எல்லாருமே குடிச்சாச்சு. இன்னைக்கு ஸ்பெஷல் ஹாய் வந்துட்டு அபி, அருண், ஜோதி, வினோத், பவதாரணி அப்புறம் அபிராமி அவங்களுக்கு மிகப்பெரிய ஹாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். டடா.